எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் மனசு எப்படி செய்ய முடியுது? யார் வேணாலும் எது சொல்லலாம். மகாத்மா காந்தியை பத்தி குறை சொல்ல முடியுமா? குறை சொல்றது மட்டுமல்ல, அவருடைய பெயரே நீக்கிறீர்கள் என்றால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக முன்னெடுப்புகளை எடுத்து சொல்கிறார். அதெல்லாம் மக்களாலே வரவேற்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. சொன்னால் அடுத்த தலைமுறையை தலைமை ஏற்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்றுதான் நான் சொல்ல முடியும். குறிப்பா இளைஞர்கள் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், தீராத துடிப்பு, குன்றாத ஆற்றல், குறையாத வலிமை, தளராத உழைப்பு, தாளாத உற்சாகம், தவறாத லட்சியம், துல்லியமான திட்டமிடல், தப்பாத உத்திகள், ஓயா உழைப்பு, உரம் வாய்ந்த கட்டமைப்பு, இதனுடைய ஒட்டுமொத்த கலவைதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 1290 கோடி ரூபாய் என்ன கொடுக்கல. தம்பி 1290 கோடி பொருட்களை வாங்கி கொடுத்ததற்கு, தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்ததற்கு அந்த தொகையை கொடுக்கல. 30 கோடி மனித நாட்கள், மனித நாள் தான் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வேலை செய்தால் மனித நாள் சொல்றாங்க. அதுபோல 30 கோடி மனித நாட்கள் ஆண்டு ஒன்றுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றிய அரசு திடீரென்று இந்த ஆண்டு 12 கோடி மனித நாட்கள் என்று சொல்லியது. ஆனா 30 கோடி மனித நாட்கள் கேட்டதும் கிடைக்கல. அவங்க கொடுத்ததுதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சட்டத்தையே மாத்திட்டாங்க. சட்டமே கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று இருந்தது. மகாத்மா காந்தி பெயரை எடுத்தீர்கள். ஆனால் உங்களை நாட்டினுடைய அரசியலிலிருந்து உங்களை அப்புறப்படுத்த போகிறார்கள் இந்திய நாட்டு மக்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் வருகிறேன். எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் மனசு வந்து எப்படி செய்ய முடியுது? யார் வேணாலும் எது சொல்லலாம். மகாத்மா காந்தியை பத்தி குறை சொல்ல முடியுமா? குறை சொல்றது மட்டுமல்ல, அவருடைய பெயரே நீக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த பாவத்தை செய்ததற்கு நிச்சயமாக பழி வாங்கப்படுவீர்கள். மக்கள் தயாராக இருக்கிறார் என்பது மற்றும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.